ஹாய்! இது பார்த்திங்கன்னா மினி ஹைபிஸ்கப்ஸ் ஃப்ளார்ஸ் தான். ஸோ இதில் இருக்க நிறையா பேர் சீட்ஸ் எல்லாம் கேட்டிருந்தீங்க. அதுபோல் இதுவும் மரமான்னு கேட்டிருந்தீங்க. மரம்லாம் இல்லைங்க, செடி தான். நீங்கள் சின்ன பாட்டில் கூட நீங்கள் வளர்க்கலாம். இதோட சீட்ஸ் இப்படி தான் இருக்கும். நம்ம வந்து கோகோ பிட் போட்டுட்டு இந்த சீட்ஸை போட்டுட்டு அது மேலே நம்ம லைட்டாக தண்ணி விட்டுட்டே இருந்தால் 1 or 2 வீக்ஸில் பிளான்ட்டை வந்து க்ரோத் ஆக ஆரம்பிச்சிடும். இலைகள் வந்து ரொம்ப குட்டி குட்டியான லீஃப் தான். மினி ஹைபிஸ்கப்ஸ் அப்படிங்கிறது நம்ம செம்பருத்தி செடி எப்படி இருக்கும் பெருசாக, அதே போல் இது வந்து இதோட இலைகள் ரொம்ப சின்னதாக, பூக்களும் அதே மாதிரி ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்கும். இது வந்து மத்திய மல்லி அப்படின்னும் சொல்கிறாங்க. நிறையா பேர் கமெண்ட்டில் சொன்னீங்க. நிறையா பேர் என்கிட்ட இதோட சீட்ஸும் வாங்கியிருக்கீங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு கேஷுவர்த்தினி சீட்ஸு, அவரியோட சீட்ஸு, பிளாசம் சீட்ஸு, மொசுமொசுக்கா சீட்ஸு, தூதுவளையோட சீட்ஸு, இது மாதிரி நிறையா சீட்ஸ் நம்மக்கிட்ட அவைலபிள்ஸ் இருக்குது. வேணுங்கிறவங்க நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி நம்ம நம்பருக்கும் மெசேஜ் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். இது வந்து நீங்கள் சின்ன விதை வந்து விழுந்து விழுந்து நிறையா செடிகள் முளைச்சிருக்கு. இப்போ வந்து சம்மர் சீசன் ஆரம்பித்தங்காட்டி நம்மளால் செடியாக கொடுத்தோன்னா கண்டிப்பாக வாட ஆரம்பிச்சிரும். 3 or 4 டேஸ்லாம் ஆகும். அதனால தான் உங்களுக்கு சீட்ஸ் வேணும்னா நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணி நீங்கள் இந்த மினி ஹைபிஸ்கப்ஸ் சீட்ஸை வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். பாருங்களேன், இந்த பூக்கள் ரொம்ப குட்டியாக இருக்குது. ஆனால் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. நிஜமாகவே இது வெயில் நேரத்தில் போய் பார்த்தா ஃபுல்லாகவே விரிஞ்சு தான் இருக்குது. இது ஒரு சின்ன தோட்டம் மாதிரி ஒரு செடி தான். ஆனால் எல்லா பக்கமே விதைகள் இருக்குது. இது என்ன பிளான்ட்டுன்னு தெரியல. ஆனால் பார்க்குறக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. தலைகள் மட்டும் லைட் பிங்க் கலரில் இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்சுதுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.